வணக்கம். இன்று ஜீவா சினிமால நம்ம இது என்ன மாதிரியான பதிவு? சினிமா விமர்சனமா? திரையரங்குகள் குறித்த பார்வையா? ரசிகர்களின் மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா? அல்லது ஆதங்கத்தை சொல்லக்கூடியதா? அல்லது வருத்தமான ஒரு உருக்கமான பதிவா? எப்படி எனக்கு சொல்றதுன்னு எனக்கே தெரியல. பொதுவா தியேட்டர்கள் அப்படிங்கிறது ஆண்டாண்டுகளமா தியேட்டர் கல்யாண மண்டபமா மாறிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா சமீப காலமாக திரையரங்குகள் இடிக்கப்படுவது இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. இஷ்யூன்னா ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா அவன் உழைக்கும் மக்கள் பலருக்கு வீடு, வேலை பார்க்குற இடம், தேட்டர் மூணுமே அவனுக்கு பழகி போன இடமா மாறிடுது. பெரும்பாலும் நைட் ஷோ உழைக்கும் மக்கள் அதிகம் போவாங்க. அப்படியான ஒரு தேட்டர் தான் சென்னையில் உதயம் தேட்டர் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சாதாரண மக்கள்லாம் நைட் ஷோ இயல்பாக படம் மாற்றுனா படம் பார்க்குறது அப்படிங்கிற கல்ச்சரோடலாம் சாதாரண மக்கள்கிட்ட அந்த கல்ச்சர் நிறைய உண்டு. எப்படி தெரியுமா? ஒரு வாரம் படம் போட்டிருக்கான், என்னப்பா இன்னும் படம் மாற்றல, அடுத்த வெள்ளி படம் மாற்றுறான், சரி அடுத்த வெள்ளி நைட்டு போவோம். அது எந்த படமாக இருந்தாலும் போவாங்க. பிடித்த நடிகர்லாம் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் போவாங்க. அப்படி ஒரு தேட்டராக இருந்த உதயம் தேட்டர் இப்போ காலி, அந்த இடமே இல்லை. ஒரு செங்கல் கூட இல்லாத ஒரு நிலையில் அந்த சென்னை ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அது மாதிரி நிறைய தேட்டர், சாந்தி தேட்டர் இப்போ சமீபத்தில் சிவாஜி வீடு ஜப்தியை பற்றி பேசுனாங்க. சாந்தி தேட்டரே சிவாஜியோட ஒரு அடையாளம் தான், அதையும் இடிச்சிட்டாங்க. அதுவும் சாந்தி தேட்டரை பற்றி சொல்லணும்னா எனக்கெல்லாம் அது ஒரு மதுரை தேட்டர் ஃபீலிங் வரும். ஏன்னா 1960-62 கட்டினாங்களா, இந்த கார்பரேட் ஸ்டைலான சத்தியம் சினிமாஸ் மாதிரியான கான்செப்ட்லேருந்து விலகி கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்குறது, அந்த கோனைஸ் வாங்குறது, அந்த முட்டை போண்டா, அந்த சமோசாலாம் கொடுப்பாங்கல்ல, அது ஊர் சைடு உள்ள தேட்டர் மாதிரியே இருக்கும் சாந்தி தேட்டர். ரேட்டிலேருந்து எல்லாமே ஒரு தேட்டராக இருக்கும். இன்றைக்கி தேட்டர் கிடையாது இல்லைங்க, மால் தானுங்க. பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றதுக்கு தானேங்க தேட்டருக்கு போகிறான். பாப்கார்ன் இதுக்கு நல்லாயிருக்கும், டோனட் வாங்கி சாப்பிட்றது. படங்கிறதே அந்த இன்டர்வல் கேப்பில் அவன் பண்ணுற வியாபாரங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் டூரிங் டாக்கீஸில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை கூச்சி வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தேட்டருக்குள்ளேயே முறுக்கு விற்றுட்டு வைப்பாங்க. அந்த முறுக்கு விற்கிற பையங்க யாருன்னா, அவன் முறுக்கு விற்றுக்குவான், ஓசியில் படம் பார்த்துக்குவான். அந்த முறுக்கு விற்கிற சாக்கில் அவனும் அப்படி டூரிங் டாக்ஸில் அதை முறுக்கு வண்டி போட்டு வச்சுக்குவான். படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவர்கிட்ட கேட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ணே முறுக்குண்ணே, சுண்டல்னே அப்படின்னு, ஆம்பளை சீட்டு பொம்பளை சீட்டு இந்த மாதிரிலாம் விற்றுக்கிட்டு வந்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான கான்செப்ட். எம்ஜிஆர் படம், ரஜினி படம், விஜயகாந்த் படம்லாம் அந்த மாதிரி நிறைய பார்ப்பாங்க. தெரியலேன்னு மண்ணை கூட்டி வச்சு ஸ்க்ரீன் தெரியலேன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு கான்செப்ட். அதுலேயே கொஞ்சம் பணம் இருக்கிறவன், ஒரு 1.25 ரூபா கொடுக்குற அளவுக்கு சக்தி இருக்கிறவன் பெஞ்சில் உட்காந்து பார்ப்பாங்க. இப்படியான கான்செப்ட்லாம் இருந்தது. அதை உடைச்சிட்டு சினிமா தேட்டர், அது கொஞ்சம் நாகரிகமாக சீட்டு கிட்டலாம் போட்டு அது ஒரு டீசெண்டாக ஃபேனு, ஏசி, டிடிஎஸ்ன்னு வந்துச்சு. மதுரையிலலாம் அந்த சிந்தாமணி தேட்டர் டிடிஎஸ் பயங்கர ஃபேமஸ். தேட்டரு பழைய தேட்டரு, அப்போயே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அதெல்லாம் பழைய தேட்டரு தான். அது இப்போ புதுசாக அதை இது பண்ணுறோன்னு சொல்லி டிடிஎஸ் வச்சாங்க. சிந்தாமணி தேட்டர்லேயும் இந்த அலங்கார தேட்டர்லேயும் அப்போல்லாம் அலறி சவுண்டெல்லாம் பயங்கரமாக பார்ப்பாங்க. இந்த ரச்சகன் படத்தில் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி அந்த கதை சுஸ்மிதா வயிற்றுக்குள்ளே பால் வச்சுருக்கும். அந்த பாலை எடுத்து விட்டோன்னே அந்த டிராஃபிக் முழுக்க அந்த பால் டம் 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 டம்னு அடிக்கும். தேட்டரில் பார்க்குற நமக்கு தேட்டரை சுற்றி ஒரு பால் டும் 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 டும்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதான் டிடிஎஸ்னாங்க, முதல் டிடிஎஸ் சவுண்டுப்பா அப்படின்னாங்க. இப்போ டிடிஎஸ்ஸு, ஏசி தேட்டரும் அப்போ அபூர்வம். மதுரையில் எல்லா தேட்டர்லாம் ஏசி இருக்காது. இப்போ நார்வேயில் சக்கரவர்த்தி ஏசி இருக்காது, மினி சக்கரவர்த்தி ஏசியாக இருக்கும். சுகப்பிரியா, மினிப்பிரியா ஏசி இருக்கும், சினிப்பிரியாவில் ஏசி இருக்காது. அபிராமி, அம்பிகையில் அம்பிகை ஏசி இருக்கும், அபிராமி ஏசி இருக்காது. மதி தேட்டர் ஏசி, சுந்தரம் ஏசி, சோழமலை, ராமுக்டோரியா ஏசி கிடையாது. இப்போ எல்லா தேட்டரும் ஏசி. இப்போ பலருக்கு புரியாது, தேட்டர்னாலே ஏசி இருக்குமேங்கிறாங்க. ஒரு 15-25 வருஷத்துக்கு மேலே எல்லா தேட்டரும் ஏசி கிடையாது. அதில் ஏசி பல இதில் போட மாட்டாங்க, இன்ட்ரோலுக்கு 10 நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பயங்கரமான இந்த தேட்டர் குறித்த அனுபவங்கள் நிறையா இருக்குது. இப்போ இந்த நிலையில் தான் மதுரையில் அண்ணா நகர், அந்த சுகுணா ஸ்டோர் இதெல்லாம் பக்கத்தில் அம்பியா தேட்டருங்கிறது ஒரு மிகப்பெரிய அடையாளம். இன்னும் சொல்லப்போனால் நல்ல மாடர்ன் தேட்டரு, காஸ்ட்லியான தேட்டரு, வேறு லெவலில் இருக்கும். காலேஜ் பசங்க கட்டடிச்சுட்டு போகிறதுலாம் அம்பியா தேட்டர் தான். அந்த பக்போர்டு காலேஜு அதுக்கெலாம் ரொம்ப பக்கம். காலேஜ் பசங்க அமெரிக்கன் காலேஜுக்குமே பக்கம் தான், ஒன்றும் பெரிய இல்லை. பசங்க கட்டடிச்சுட்டு போகிறது, காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அப்படியே போய் அம்பியா தேட்டரில் புக் பண்ணுறது, தேட்டர் காலேஜோடு புக் பண்ணி தேட்டரில் ரகலை பண்ணுறது, விசில் அடிக்கிறது, கத்துறது, இது எல்லாம் பண்ணுவாங்க. ரன்னு, கில்லி, தூளு, நிறைய படம், விருமாண்டி படங்கள் நல்ல இது. சின்ன கவுண்டர், நான் ரொம்ப சின்ன வயசில், எனக்கு 7-6 வயசு இருக்கும், சின்ன கவுண்டர் அங்கே. அப்போ அந்த அம்பியா தேட்டர் மாடி பால்கனி சீட் ஏறுறதே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி இந்த வித்தியாசமாக வளைவாக வச்சுருப்பாங்க அம்பியா தேட்டர். அது சீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதாரணமாக இருக்குது. அது அப்பயே அம்பியா தேட்டர் அப்படின்னா ஒரு சீட்டுக்கு மேலே இன்னொரு சீட்டு, நீங்கள் சீட்டு உட்காந்தீங்கன்னா உங்கள் காலில் இருந்து தான் இன்னொரு சீட்டு. ஒரு சீட்டு இன்னொரு சீட்டை மறைக்காதுங்கிற மாதிரி ஒரு சீட்டில் இருந்து அந்த சீட்டு முடிஞ்சோன்னு இன்னொரு சீட்டு. இதுதான் அம்பியா தேட்டர். அப்பயே அம்பியா தேட்டர் ரொம்ப இதாக சொல்லுவாங்க. மதுரையிலேயே பக்கா தேட்டரு, பயங்கரமான
ஸ்ட்ரக்சரு சவுண்டு இதெல்லாம் பயங்கரமாக இருக்கிறது அம்பியா தேட்டரும் மாப்பிள்ளை நாயகர் மாணிக்க விநாயகர் சொல்லுவாங்க. அது வித்தியாசமாக இருக்கும். மாப்பிள்ளை நாயகர் மாணிக்க விநாயகர் இருக்காங்களா எனக்கு தெரியல. அப்போ அந்த மாதிரியான ஒரு தேட்டரை இப்போ இடிச்சுட்டு நாங்கள் பெரிய மாலாக மாற்றுறோம், பெரிய இன்னும் ஸ்ட்ரக்சராக மாற்றுறோங்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. தேட்டரோட ஸ்ட்ரக்சரை மாற்றுறோம், அதிநவீன வசதிகளுடன் மாற்றுறோங்கிறது ஒரு பக்கம் பார்த்தா கரெக்டு தானே, நல்லா தானே இருக்குங்கிறோம். ஆனால் அந்த தேட்டரோட இத்தனை ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக 25 ஆண்டு காலமாக பழகி அந்த தேட்டர் கான்செப்டோட அந்த சீட்டு அந்த பழைய வடிவங்களோட பழைய ரசிகனுக்கு தான் ஏதோ ஒன்று இடிக்கப்படுறது தெரியும். அவனுக்கு சொத்து பாதிக்கப்பட போகிறது. அவன் வீட்டில் ஒன்றும் குடிமூலிக்காது இவன் தம்பியா தேட்டரை இடித்ததுனால. அம்பியா தேட்டர் ஓனருக்கும் பெரிய பாதிப்பு இல்லை. அவங்க வித்துட்டு ஏதோ பெரிய லெவலில் காசு பண்ண போகிறாங்க. ஏன்னா வியாபாரிகள் முதலாளிகளுக்கு அது பிரச்சனை கிடையாது. இந்த ரசிகனுக்கு இதை விட இது டெக்னாலஜி ஆகுதுங்கிறது தெரியாது. இதை விட இது இன்னும் நிறைய காசு வரப்போகுதுன்னு தெரியாது. இதை விட நல்லா உட்காந்து பார்க்கலாங்கிறதுலாம் தெரியாது. அவன் சில விஷயங்களுக்கு பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் மீள மாட்டான். சின்ன வயசுலேருந்தே ரஜினி ரசிகராக இருக்கவன் அவ்வளோ சீக்கிரம் அதுக்கப்புறம் மாற்றிக்க மாட்டான். அது மாதிரி சொல்லுவாங்க சில ரஜினி ரசிகர்கள்லாம். பார்த்தீங்கன்னா ஏன்டா பிடிக்குன்னா, அப்போ ரஜினி கடைசியில் இந்த வலதுசாரியாக செயல்படும் போது கூட ரஜினியை விட சின்ன வயசுலேருந்து ரசிச்சிட்டோம். சிவா, உழைப்பாளி, மன்னன், பாட்ஷா, ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துட்டோம்டா, தலைவர் ரஜினி ரசிகர் தான் அப்படின்ட்டு போயிடுவான். ரஜினி மீது அரசியல் விமர்சனம் இருந்தால் கூட ரஜினி அவனால் இது பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் மதுரை ரசிகர்களுக்கும் தேட்டருக்குமான உறவுங்கிறது. இத்தனை வருஷம் புதுப்படங்கள், தீபாவளி, எத்தனை பொங்கலை கொண்டாடியிருப்பான், ஃபேமிலியோட போயிருப்பான், நண்பர்களுடன் கூட்டி போயிருப்பான். இந்த மாதிரியான அனுபவங்களுடன் தேட்டர்கள் இருக்கிற இந்த நிலையில் அம்பியா தேட்டரை இடிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் அது வேற மாதிரி மாறுதுங்கிறது உண்மையிலே சென்டிமெண்ட்டாக ரொம்ப தொடக்கூடிய விஷயம். நீங்கள் உண்மையிலே புல்டோசரை வச்சு இடிக்கிறது அந்த பில்டிங் இல்லை, அம்பியா தேட்டர் சுவரை நீங்கள் இடிக்கலை. அது ரசிகனுடைய உணர்வுகளையும் நினைவுகளையும் தான் அது உங்கள் புல்டோசர் சீண்டி பார்க்குது. அது எத்தனை தடவை இடித்தாலும் அந்த நினைவுகள் மறக்காது. ஆனால் அந்த நீங்கள் புல்டோசரை வச்சு இடிக்கிறத விட கடுமையான மனவலி, மன அழுத்தங்கிறது ரசிகர்களை ஏற்படுத்துது. காலத்தின் மாற்றம், அறிவியலின் தேவை, இதெல்லாம் தான் ஆகணும்னு சொன்னாலும் மனம் சில சென்டிமெண்ட், சில எமோஷனலுக்கு பாதிக்கப்பட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் ஆகும். அது மதுரை ரசிகர்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஏன்னா அவனுக்கு தேட்டருங்கிறது தான் சென்னை மாதிரி பீச்சு கிடையாது, அவனுக்கு இருக்கிறது தேட்டர் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது மதுரையில் என்னுடைய பழைய தேட்டர்கள், கொண்டாடிய தேட்டர்கள், அடையாளமாக இருக்கக்கூடிய தேட்டர்களில் சிவப்பிரியா, மணிப்பிரியா, அம்பியா, மதி, சுந்தரம் ஏற்கனவே ஆல்ரெடி வேறு மாதிரி மாறிடுச்சு. சரஸ்வதி தேட்டரை கோபுரம்னு மாற்றிட்டாங்க. மகாராணி இளையராணி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் ஜெயான்னு மாறிடுச்சு. போத்திராஜா தேட்டர் கிடையாது, விஜயலட்சுமி தேட்டர் கிடையாது, வெங்கடாச்சலபதி கிடையாது. கிருஷ்ணா தேட்டருக்கு ஒன்று கிருஷ்ணாபுரம் காலனிக்கு உள்ள ஒரு சந்துக்குள்ளே இருக்கும், அந்த கிருஷ்ணா தேட்டர் இப்போ இல்லை. இப்படி நிறையா மது தேட்டர் வெற்றியாக மாறிடுச்சு. இப்போ மாட்டுத்தாவணில் ஏதோ வெற்றின்னு கட்டியிருக்காங்க போல். சரி, ஓகே, மாற்றங்களை அங்கீகரித்து மக்கள் வாழ்வாங்க. இருந்தாலும் இந்த பழைய தேட்டரா பழைய வடிவத்தில் பார்த்து ரசித்தவனுக்கு இப்போ அது அந்த இடத்துல அது இல்லை அப்படிங்கிறப்ப என்ன இருந்தாலும் தான் சொந்த வீட்டை இழக்கிற மாதிரி, தான் சொந்த நிலத்தை விட்டு வர மாதிரி இந்த நினைவுகளை விட்டு அவ்வளோ சீக்கிரம் மதுரை ரசிகனால் வர முடியாது. அதனால தான் பாருங்கள், அந்த எமோஷனலான ரசிகர்களை திருப்திப்படுத்த அவன் ரஜினிகாந்த் படத்தை தான் திருப்பி போடுறாங்க. கடைசியாக தலைவர் படத்தை பார்த்துக்கோங்கப்பா அம்பியா தேட்டரில். தேட்டர் இனிமேல் இருக்காதுப்பா, கடைசியாக ரஜினி படம் போடுறாங்கப்பா, சீட்டில் உட்காந்து கைத்தட்டி ரசித்து என்ஜாய் பண்ணிக்கோயா, ரசிகர்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். போ, கடைசியாக தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது, தளபதி படம், போ. நீ படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தியா, இல்லை செகண்ட் ரிலீஸாக பார்த்தியா, இல்லை ரிலீஸ் ஆகும்போது பிறந்திருப்பியான்னு கூட தெரியாது. ஆனால் அதுக்கு அப்படி 92, 93 அப்புறம் பிறந்தவனும் அம்பியா தேட்டரில் எத்தனையோ படம் பார்த்துருப்பான்ல, பார்த்து என்ஜாய் பண்ணு, போ, சந்தோஷமாக இரு. கடைசியாக தலைவர் படம் அப்படின்னு ரசிகர்களை கதற விட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்டிமெண்ட்டாக மனசுக்கு எனக்கு நேரடியாக நம்ம யாருக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தலைனாலும் நம்ம பள்ளிக்கூட நினைவுகளை கிளறுது. நம்மளுடைய பள்ளிக்கூட நினைவுகள், கல்லூரி நினைவுகள், அந்த இடம், அந்த தேட்டர், அப்போது நம்மோடு இருந்த நண்பர்கள் பலர் இப்போ இல்லாமல் கூட இருக்கலாம், நம்மளோட நட்பில் இல்லாமல் இருக்கலாம், ஃபாரின் போயிருக்கலாம். அவர்களுடன் இருந்த அந்த அருகாமை, அந்த இதெல்லாம் தூண்டி விடுகின்ற நினைவாக இந்த தேட்டர்கள் இடிப்புகள் சம்பவம் தொடர்ந்து வருதா, அது ஃபீலிங்கையும் உணர்வுகளையும் ஏற்படுத்துது. கண்டிப்பாக நான் சொல்கிற உணர்வு ரஜினி ரசிகன் இல்லை, எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் இந்த தேட்டர்கள் இடிக்கப்படும் போது அவன் மனநிலை தன்னெறியாமல் பாதிக்கப்படும். ஏன்னா மனிதன், ரசிகன், இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. மனித உணர்வாக இருக்கிறவன் ரசிகனாக தான் இருப்பான். எல்லாத்தையும் ரொம்ப இன்டெலெக்சுவலாக அணுக முடியாது, அது ஒரு பக்கம். இந்த மாதிரி எமோஷனல் வாழ்க்கையில் தேவை. ஸோ அந்த மாதிரி உணர்வுகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நன்றி.